வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் நல்லதாகவும் நன்மையாகவும் அமையும் அப்படின்ற எண்ணங்களோட வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது ஜாப்பனீஸ் ஆட்டோ மேக்கரான சுசுகி மோட்டார் கார்பரேஷனோட சப்சிடரி பிராண்டான மாருதி சுசுகி இந்தியா லிமிடெடோட கிராஸ் ஓவர் வாகனமான மாருதி ஃப்ராங்ஸோட டீடைல்டு விமர்சனத்துக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்திய விலை மதிப்பீடு படி உங்களுக்கு 8.88 லட்சத்தில் துவங்கி உங்களுக்கு 16.03 லட்சம் வரைக்கும் இந்த வாகனத்தோட ஆன் ரோட் பிரைசிங்காக மாருதி சுசுகி நிறுவனம் அமைச்சிருக்காங்க. MSIL அதாவது மாருதி சுசுகி இந்தியா லிமிடெடோட குஜராத் பிளான்ட்ல மேனுஃபேக்சரிங் செய்யப்படுற இந்த கிராஸ் ஓவர் வாகனம் நமக்கு 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின், அதாவது 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பெட்ரோல் என்ஜின் காம்பினேஷன் இங்கே நமக்கு கிடைக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே 5 ஸ்பீட் மேனுவல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அப்படியும் இல்லைனா உங்களுக்கு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷனோட கொடுத்துருக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஃப்ராங்ஸ் வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லையா அப்படின்ற புரிதலை எடுத்துக்கொள்ளலாம். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இந்த மாருதி ஃப்ராங்ஸோட சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவாக பார்த்துடலாம். 5th ஜென்ரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இந்த வாகனத்தோட டெவலப்மெண்ட் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பாரத் என்கேப்பில் பலினோ, பிரஸா, கிராண்ட் மெட்டரா 3 கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்சில். செகண்ட் பேட்சில் தான் ஃப்ராங்ஸ் உள்ள போகிறதா மாருதி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. பட் பாரத் என்கேப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்சில் உள்ள போன கார்களோட விடையே இன்னும் என்னன்னு தெரியல. செகண்ட் பேட்ச்லாம் போய் எப்போ கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட் வரும்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கான காரணம் இதோட பில்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ஒரு பாரத் என்கேப்போட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான புரிதல் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணோம். பட் பாரத் என்கேப் இப்போ வரைக்கும் ரிசல்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால தான் சரி நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். ஸோ ஒரு யூசர் ரிவ்யூவாக எடுத்துகிட்டு வந்துடலான்னு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த காரோட இன்டர்னல் கிராஷ் டெஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாருதியோட ஒரு 43 வருட வரலாற்றுலைங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு காரோட இன்டர்னல் கிராஷ் டெஸ்ட் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த மாருதி ஃப்ராங்ஸோட லான்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாருதி ஃப்ராங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டல் அண்ட் சைடு இம்பாக்ட் டெஸ்ட் வந்து அவங்க இன்டர்னலாக பண்ணியிருக்காங்க. பிரஸாவோட ஃப்ரண்டல் இம்பாக்ட் டெஸ்ட் மட்டும் அந்த வீடியோவில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறப்பவும் இந்த வாகனம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரி, இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 965 இருந்து உங்களுக்கு 1060 கிலோகிராம் வரைக்குமே இருக்குது. டுவர்ட்ஸ் பேஸ் மாடல் இருந்து டாப் அண்ட் மாடல். ஸோ கர்வ் வெயிட் வந்து 965 தான் பேஸ் மாடல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து 5 ஸ்டார் என்கேப் வாங்கினா உங்களுக்கு டாடா ஆல்ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் வெயிட் 985 ஸ்டார்ட் ஆகுது. இதுவே வந்து 4 ஸ்டார் என்கேப் வாங்கினா டாடா டேகம் வந்து பார்த்தீங்கன்னா 935 கிலோகிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெயிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அந்த அட்வான்ஸ்டு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த கிராஷ் டெஸ்ட் மற்றும் ஸ்ட்ரக்சரோட பெட்டர்மெண்ட் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி பார்ப்போம் எப்போ வந்து இந்த பாரத் என்கேப் வந்து பலினோ, பிரஸா, கிராண்ட் மெட்டராவோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்லாம் வெளிவிடுறாங்கன்னு. சரி, வாகனத்தோட சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதாங்க. பாடி பேனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோரோட ஹப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு ஸ்லைட்டான இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு ஃபீல் ஆகுது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், பிரேக் அசிஸ்ட், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரதானமாக இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வாகனத்தோட இதயத்தை பார்த்துடலாங்க. இதயம் அப்படின்னு வரப்போ இங்கே ஃப்ராங்ஸில் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் டர்போ 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் இன்ஜின். அதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் போறப்ப உங்களுக்கு 88.5 bhp பவரும் உங்களுக்கு 113 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு சிட்டி ஸ்கர்ட்ஸ்ல 15ம் ஹைவேஸ் போறப்போ ஒரு 18 to 20 கிடைக்கும். இதுவே 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் அப்படின்னா உங்களுக்கு 98.6 bhp பவரும் உங்களுக்கு 147.6 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின்ல நமக்கு மைல் ஹைபிரிட் அசிஸ்டன்ஸும் கிடைக்குது. ஒரு 48 வோல்ட் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவர் சீட்டுக்கு கீழே வச்சிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு டார்க் அசிஸ்டன்ஸ் பண்ணி கொடுக்கும். 48 வோல்ட் டு 12 வோல்ட் கன்வெர்ட்டர் பயன்படுத்தி உங்களுக்கு இந்த இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டர் மோட்டார் டார்க் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. அதோட டார்க் வந்து பாத்தீங்கன்னா 20 Nm சொல்றாங்க. அது மூலமா உங்களுக்கு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சியும் கிடைக்கும். கார்பன் எமிஷனும் கொஞ்சம் பெட்டரான கண்ட்ரோல்ல நடக்குது. சரி, என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் கேட்டிங்கன்னா வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெல்ட் ஆகாது. ஐடில்லையும் வந்து நீட்டாக தான் இருக்கும். நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டி நோட்லாம் பெரிதாக நம்ம எதிர்பார்க்க முடியலைங்க. டீசெண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து இந்த வாகனத்தை ரேவ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த பூஸ்டர் ஜெட் என்ஜினோட ரேவ் நோட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும்.
அடுத்து இன்சுலேஷன் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு ப்ராப்பரா மேல வந்து இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க, கீழேயுமே வந்து கம்ப்ளீட்டா கன்சில் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். என்ன அந்த சைட் லைனரும் இந்த சைட் லைனரும் கொஞ்சம் ப்ராப்பரா கன்சில் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அது டேமேஜ் ஆச்சுன்னா தண்ணி வந்து கேபின்குள்ள இன்ட்ரூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபைன் தென். ஸோ டர்போ சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கு, கோல்ட் ஏர் இன்டேக்கோட கொடுத்துருக்காங்க. பூஸ்டர் ஜெட் என்ஜினோட மைலேஜ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிட்டி ஸ்கர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13+ கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் ஹைவேஸ் எடுத்துட்டு போகிறப்போ ஒரு 17 to 18 கிடைக்குது. ஈவன் நீங்கள் டாப் கன்வெர்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துருக்கோம். நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து 17 to 18 அப்படின்றது கிடைக்குது. சிட்டிஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13 அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் கவலைகள் இல்லை. போனட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ போனட்ல வந்து வெயிட் ஏதாவது ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி ஒரு ஹெஃப்ட் இருக்குங்க. ரொம்ப வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னுலாம் சொல்ல முடியல. பட் ப்ரீவியஸ் ஜென் மாருதி காரை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பெட்டரான ஒரு ஹிஃப்ட் வந்து நம்மளால டெஃபினெட்லி ஃபீல் பண்ண முடியுது. இப்போ வாகனத்தோட தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃப்ராங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டான்ஸில் அக்ரஸிவாக தான் எடுத்து வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு டிசைனில் தான் ஃப்ராங்ஸோட வடிவமைப்பு இருக்கு. போனட் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்பலான பல்ஜ் தான் எதிர்பார்க்க முடியுது. பெரிதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பேட்டர்ன்லாம் அங்கே இல்லை. 2 சப்பலான பல்ஜ் இருக்குது. மசலைன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஃப்ரண்ட்ல கிரில்லை பொறுத்த வரைக்கும் நல்ல வைடான பெரிய கிரில் போட்டிருக்காங்க. இது வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிரில்லோட குவாலிட்டி ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்கு. பெரிதான ஒரு சுசுகி பேட்சிங் கிடைக்குது. இந்த ரெட் இன்செட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரியில் போட்டதுக்கு ஸ்டாண்டர்டாக வராது. இதுவுமே சரி, இந்த முஸ்டாக்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரியில் தான் வந்துச்சு. ஆடம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வைடான ஒரு ஆடம் கிடைக்குது. பம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைலாலாம் இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் போட்டிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் டைப்பில் தான் போட்டிருக்காங்க. இந்த ஹெட்லாம்ப்ஸ் பெரும் தலைவலியாக இருக்குது. என்ன அப்படின்னா வெளிச்சமே இல்லைங்க. சும்மா வந்து ஆன் பண்ணீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு மேபி கண்ணு கூசுற அளவுக்கு வெளிச்சத்தை காமிக்கலாம். பட் நமக்கு வந்து உள்ளே இருக்கிற ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சமே இல்லை. எட்டி உருந்து பார்த்து ஓட்டுறாப்புல தான் இருக்குது. அது வந்து மிகப்பெரிய மைனஸுங்க. லோ ஹவுசிங்கில் போனதால் ஹில் ஸ்டேஷன்ஸில் இல்லை மழை டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஹில் ஸ்டேஷன்ஸில் டீப்பான கர்வில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டில் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு ஹெட்லாம்ப் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டெல்டாவில் கொடுத்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருந்தா மாடிஃபையாவது பண்ணலாம். இந்த கன்சோலை மாடிஃபையும் பண்ண முடியாது. அதுதான் மிகப்பெரிய மைனஸ். டிஆர்எல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கிடைக்குது. ஒரு ட்ரைக்யூப் டிஆர்எல்ஸ் தான். உங்களுக்கு கிராண்ட் மெட்டரில் பார்ப்பீங்க இல்லைங்க, அதே மாதிரி தான். என்ன இந்த ட்ரைக்யூப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கன்சீல் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 190 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்தியன் ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 190 mm அப்படின்றது போதுமானதாக இருக்க போகுது. விண்ட்ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வைடான விண்ட்ஷீல்ட் கிடைக்குது. வைப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான வைப்பர்ஸ். வாஷர் பொறுத்த வரைக்கும் 2 வாஷர் கிடைக்குது. ஸோ நாசல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல இருக்குது. ஃபைன். வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் கேப்ஸ்லாம் அன்இவனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்இவனாக எவிடென்ட்டாக பேனல் கேப்ஸ் தெரியவில்லைங்க. வீல் ஆர்ச் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கிளாடிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிதான ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே 195 60 16 inch யூனிட்ஸுங்க. அதாவது பலினோல 195 55 இருக்கும். இங்கே 60 ப்ரொஃபைல்ஸ். ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் லைனர் தான் கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் பிளாஸ்டிக் லைனர் தான் கிடைக்குது. டயர்ஸோட ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெக்கமெண்டட் வந்து 29 PSI சொல்கிறாங்க. பட் 29 PSI வந்து பார்த்தீங்கன்னா டூ சாஃப்டாக ஃபீல் ஆகுது. ஒரு 32 கிட்ட கொண்டு வரப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. நீங்கள் ஃப்ராங்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். டயரோட நாய்ஸ் தாங்க கொடூரமாக இருக்குது. இந்த குட்டியர் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியலிங்க. பட் 10,000 கிலோமீட்டர் தாண்டறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயரோட நாய்ஸ் குபுன்னு உள்ளே வருதுங்க. ஒரு 90+ போனீங்கன்னாவே இந்த டயரோட நாய்ஸ் க்ரீப்பின் ஆகுது. அதுதான் மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. சரி, அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூஃப் லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷனல் கிடையாதுங்க. சும்மா வந்து ஒரு டிசைன் லேஅவுட்காக பண்ணியிருக்காங்க. மிரர் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரானிக் மிரர் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ்டு மிரருங்க. ஃபோல்டும் பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக்கலி. அதே மாதிரி உள்ளே இருக்கிற மிரரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்சோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓகேவா இருக்குது. ஃபெண்டரோட குவாலிட்டியும் நல்ல தரமாக தான் இருக்குது. அழுத்தினால உள்ளே போகிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக பேனல்ஸை வச்சு நம்ம பில்டை முடிவு பண்ண முடியாது. பட் முதல்ல இருந்ததுக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சரி, அடுத்து டோரோட தட் கேட்டலாம்.
உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட்டான தட்டு இருக்கும். நான் ஆக்சுவலாக டேம்பிங் பண்ணியிருக்கேங்க. மேபி அதனால ஒரு துளி வந்து பெட்டராக கேட்டிருக்கலாம். பட் வந்து டேம்பிங் இல்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருந்துச்சு. ஃப்ரெஜைலாக ஃபீல் ஆகலை. கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு யூவி கட் கிளாஸ் கொடுக்குறாங்க டாப் அண்ட் மாடல் போகிறப்போ. இது வந்து நல்ல சூரிய ஒளி இருக்கிறப்போ, நல்ல ஹீட் இருக்கிறப்போ உள்ள வந்து கேபினை வந்து கொஞ்சம் சில்லராக வச்சுக்குது. அதை வந்து தடுத்து ஒரு நல்ல ஒரு வைடான விண்டோ ஏரியா கொடுத்துருக்காங்க. ரியர் பேசஞ்சருக்கு ஹெட்ரூம் கம்மியாக இருக்கிறதுனால மட்டும் கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக்ல ஒரு கிளாடிங் போட்டிருக்காங்க. ஸோ ஃபைன். ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 37 லிட்டர்ஸுங்க. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல மேக்ஃபர்சன் ஸ்டட், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஷன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேம்பர் மட்டும் லாங் பண்ணியிருக்காங்க. தி இம்ப்ரூவ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸில் ஸ்டெபிலிட்டியை பெட்டராக பண்ணி கொடுக்குறதுக்கு அதை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்லைட்டாக ஒரு ஸ்டிஃப் நோட் இருந்தாலும் உங்களுக்கு பாத் ஹோல்ஸ்லாம் வர்றப்போ அழகாக ஹேண்டில் பண்ணும். பட் கொஞ்சம் மேடாக இருக்குது. குழியில் விட்டால் பிரச்சனை இல்லைங்க, உள்ள கேபின்குள்ளே பெரிதாக பாதிப்பு கொடுக்கல. பட் ஒரு மேட்டில் ஏறுறோம், ஒரு கல் இருக்குது, அந்த கல் ஏறுறோம் டங்குன்னு ஏறுறோம்னா அது டங்குன்னு உள்ள விழுகுது. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபீட்பேக் தான். அதே மாதிரி நம்ம காரில் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட ஸ்டட் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுங்க. அது வந்து என்னன்னா ஒரு கல் சிக்கினா நெருன்னு ஓடும் பார்த்தீங்களா, அது மாதிரி பிரச்சனை கொடுத்தது. அதுக்கப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஸ்டட். ஸோ சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லைன்லாம் எதுவுமே வந்து பிரதானமாக தெரியல. ஒரு சிம்பிளான டிசைனில் தான் சைட் ப்ரொஃபைல் முறுக்க போயிருக்கு. அதாவது இந்த பி பில்லரும் இந்த சி பில்லரும் மட்டும் வந்து பலினோவை காட்டிலும் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வாகனத்தோட டார்ஷனல் ரிஜிடிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த வேலைப்பாடு நடந்திருக்கு. இந்த மாருதி ஃப்ராங்க்ஸோட ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு வரப்போ ப்ராப்பரான ஒரு வைப்பர் கிடைக்குது. டீஃபகரும் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபைன் ஆண்டனா தாங்க இங்கே கிடைக்குது. ஸ்பாய்லர் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. வாஷர் ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாசல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைன். இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது இந்த ரியரில் கிடைக்கக்கூடிய அந்த எல்இடி டெய்ல் லேம்போட டிசைன். உங்களுக்கு கனெக்டட் எல்இடி டெய்ல் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரைபாட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெய்ல் லேம்ப்ஸோட டிசைன் அண்ட் ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தோட ஸ்டாண்ட்ஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சாரை பொறுத்த வரைக்கும் 4 பார்க்கிங் சென்சார் கிடைக்குது. உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட்கான பேட்சிங் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே இந்த பம்பர்ஸோட குவாலிட்டியுமே டீசெண்டாக இருக்குது. இந்த மேலே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரியில் போட்டிருக்குங்க. ஸோ ஃபைன். 2 சைடுமே ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோமா? டெயில் கேட்டில் ஓரளவுக்கு அடிக்கேட்டான ஒரு வெயிட் ஃபீல் ஆகுதுங்க. பூட் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு 308 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. லோடிங் லிப் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குது. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் குறைவுதாங்க. உங்களுக்கு பலினோவை காட்டிலுமே குறைச்சி தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் டே டு டே யூசேஜுக்கு எனக்கு போதுமானதாக இருக்குது. ஃப்ராங்க்ஸ் யூசர் வந்து மற்ற யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பூட் வந்து எப்படி யூஸபிளாக இருக்குது அப்படின்றத. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கியில் வந்து அழகாக வந்து இங்கே சைடில் வந்து உள்ளே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பூட் லைட்டுமே கிடைக்குது. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் இங்கே நாம் வந்து ஹெர்ட்ஸ் சப்வூஃபர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து மாருதியில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்த அந்த சப்வூஃபர் யூனிட் தாங்க. ஸோ ஃபைன். பார்சல் ட்ரேயோட குவாலிட்டி ஓகேவா இருக்குது. சேம் ப்ரீவியஸ் ஜெனில் எப்படி கொடுத்தாங்களோ அந்த குவாலிட்டி தான் இருக்குது. இதுல இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் பார்க்க முடியல. பட் டெயில்கேட்டோட வெயிட்ல ஸ்லைட்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாருதி ஃப்ராங்க்ஸோட இன்டீரியர் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு இன்டீரியர்ல வந்து கம்ப்ளீட்டா பிளாக் அண்ட் அந்த டார்க் செரி ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு கலர்ல தான் போயிருக்காங்க. இது வர்கண்டின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டார்க் செரி ப்ரௌன் மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப மட்டமா போட்டு சும்மா கை வச்சாவே வந்து ஸ்க்ராட்ச் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது டெஃபினெட்லி. டேஷ்போர்டை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி டோர் பேட்சை முடிச்சிடலாம். டோர் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிப்பிக்கலாக மாருதி பிராண்டில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்விட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. இந்த டிரைவர் சைடு விண்டோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதரைட்டில் வந்து முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் சாஃப்ட் டச் மெட்டீரியலாக நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. டோர் பாக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக உள்ளே வச்சுக்கலாம். ஸ்பீக்கர்ஸோட கன்சோல் இங்கே கிடைக்குது. சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டாப் அண்ட் மாடலே போனீங்கனாலும் உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட குவாலிட்டி ஓகேவா இருந்துச்சு. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது 6 ஏர் பேக் மாடல் தான். அதனால சீட் கவர் எப்படி போட்டிங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இது வந்து அந்த உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக் சீட் கவரை கழட்டிட்டு அந்த சீட்டோட மெட்டீரியலில் டேரெக்டாக நம்ம போட்டிருக்கோம். சைடில் வந்து கொடுத்துருக்க ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் ஸ்டிச்சிங். சேம் உங்களுக்கு ஓயில் எப்படி வருமோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு கார் ப்ளஸில் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் சீட் கவர்ஸ் வந்து 6 ஏர் பேக் உள்ள மாடலுக்கு போடுறாப்புல ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அவங்கள்ட்ட ட்ரை பண்ணலாம். ஸோ
ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேஸிங் கேட்டிங்கன்னா ஓகேவா இருக்குது. ப்ராப்பரான நமக்கு வந்து ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. அந்த டெட் பெடலோட லென்த் வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. மேனுவல் வேரியண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஹைட்ராலிக் கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டா ஸ்மூத்தாக இருக்குங்க. நீங்கள் அது வந்து ரொம்ப லைட்டடாக இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்யூடிக்கான ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கான நாப்ஸ். அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு 360 டிகிரி கேமரா இந்த வாகனத்தில் கிடைக்குது. ஸோ அதுக்கான ஹவுசிங் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, வியூ பண்ணுறதுக்கான ஸ்விட்சிங் இருக்குது. ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் இருக்குது. இந்த ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது நமக்கு மேலேங்க. அதாவது நாம் மைலேஜ் சேவ் பண்ணுறோமோ இல்லையோ, இது வந்து மைலேஜ் சேவ் பண்ணுறது துடிச்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் காலை லைட்டாக ஆக்சிலேட்டர் பெடல்லேருந்து எடுத்திங்கன்னா அது இன்ட்ரூட் ஆகி என்ஜினை கட் ஆஃப் பண்ணும். அது கொஞ்சம் எனக்கு இந்த நெக் டு நெக் டிராஃபிக்லாம் பயங்கரமாக ஒரு அனாயிங்காக ஃபீல் ஆச்சு. புஷ் ஸ்டார்ட் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்து உட்காந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து இதில் கிடைக்குது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ரெண்டுமே கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ரெண்டுமே கிடைக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி போஸ்டரில் உட்காந்து ஓட்ட முடியும். பேடல் ஷிஃப்டரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் யூனிட்டுங்க. கீழே வந்து அந்த இடத்துல மட்டும் பியானோ பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸும், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷனும் கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் அண்ட் மாடலில் மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம், நம்ம டாப் அண்ட் மாடல் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு. இந்த டேஷ்போர்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் அல்லது ஒரு அலுமினியம் கைண்ட் ஆஃப் இன்சர்ட் வந்து கிடைக்குது. நல்லா வந்து ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பியானோ பிளாக்ல இந்த இடம் முடிச்சிருக்காங்க. ஏசி நாப்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குது. கிராண்ட் மெட்டாரா மாதிரி ஃப்ரெஜைலாக இல்லை, இது கொஞ்சம் ஓகேவா பண்ணியிருக்காங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி யூனிட் தான் கிடைக்குது. இதை ஆன் பண்ணிடுவோம். ஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு சில்லர் யூனிட் தாங்க. நான் 24ல் தான் ரெகுலராக வச்சு பயன்படுத்துகிறேன். நல்ல சில்லர் யூனிட்டாக தான் இருக்குது. எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு அனலாக்ல ஸ்பீடோமீட்டர் அண்ட் டேக்கோமீட்டர் கிடைக்குது. சென்டரில் வந்து ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன், கலர்டு டிஎஃப்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதில் தேவைக்கேற்ப எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் பேட்டரியோட டார்க் அசிஸ்டன்ஸில் ஆரம்பித்து நீங்கள் பவர் அண்ட் டார்க் டெலிவரி எல்லாத்தையுமே இதில் பார்த்துக்க முடியும். அதுக்கான ஸ்டிக்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி இருந்திருக்கலாம், என்னன்னு தெரியல. ரொம்ப ஒரு புவராக ஃபீல் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச்சில் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஸ்பீக்கர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். பட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, அதாவது டீசெண்டாக இருந்துச்சு. இதோட ஆடியோ குவாலிட்டி ஒன்று கேட்டுருவோம் நம்ம. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒசைல் பிராண்டோட, அது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து காம்பனன்ட், ரியர்லி காம்பனன்ட் போட்டிருக்க. சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்ட்ஸோட ஆக்டிவ் சப்வூஃபர் தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆடியோ குவாலிட்டி, அதாவது இந்த சிஸ்டமோட அவுட்புட் வந்து நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு ஆடியோ ஃபைலாக இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். யூசபிலிட்டி நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி அசிஸ்டன்ஸ்லாம் அதில் காமிச்சிடும். 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகேவா இருக்குங்க. நைட் டைம்லாம் வந்து எதுக்கு 360 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நான் பயன்படுத்தின கார்லாம் வந்து இருந்த ரிவர்ஸ் கேமரா வந்து இதை விட பெட்டர் குவாலிட்டியில் இருந்தது. நைட் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் அந்த பிரச்சனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ரெசல்யூஷனில் இதை கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். வாங்குற காசுக்கு இதெல்லாம் பண்ணலாங்க. அப்புறம் இதுதான் நான் பார்த்தது. இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேலாம் கொடுத்ததுக்கு பதிலாக வந்து ஒரு வென்டிலேட்டர் சீட் கொடுத்துருக்கலாம். சன்ரூஃப் நான் எதிர்பார்க்கல, பட் ஒரு வென்டிலேட்டர் சீட் இதில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த சன்லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரியில் வந்ததுங்க. கீழே இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த கன்சோலை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாருதியோட ஜென்யூன் அக்சசரி லேப்டாப் சார்ஜர். இது அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் கிடைக்குது, 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. கியர் நாப் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான உங்களுக்கு நீங்கள் டிப்பிக்கலாக உங்களுக்கு மாருதியில் கிடைக்கக்கூடிய கியர் நாப் தான். இது வந்து 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர். எப்பவுமே ஆட்டோமேட்டிக் ஓட்டுறப்போ வண்டி வந்து ஐடலில் நிற்கிது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பார்க் வித் ஹேண்ட் பிரேக்கை வந்து ஃபுல்லாக புல் பண்ணிருங்க. சிட்டி டிராஃபிக்கில் வண்டி நிற்கிது அப்படின்னா நீங்கள் நியூட்ரல் போயிட்டு ஹேண்ட் பிரேக்கை புல் பண்ணுங்க. பார்க்கில் போட்டு கியர் பாக்ஸுக்கு ஃபுல்லோடையும் கொடுக்காதீங்க. சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்லைங்க. ப்ரீவியஸ் வழினோட கூட ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து அந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்லாதது வந்து பரிதாபமாக தான் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் அந்த லைட் கன்சோல் இதெல்லாம் ஃப்ரெஜைல் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. ஒரு ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் மாடல் போகிறப்போ.
சன் வைசர் பொறுத்த வரைக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேனிட்டி மிரரும் கிடைக்குது, அதே மாதிரி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கோ டிரைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது வேனிட்டி மிரரும் கிடைக்குது, லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்வேட்டான ஒரு சைட்ஸ்னு சொல்லலாம். லைட்ஸ் இருக்குது, பட் என்னன்னா கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குங்க. ஸ்டில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பலினோல் இருந்து சேர்த்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் மட்டும்தான் சேர்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் ஸ்பீக்கர் செட்டப் வந்து அடிஷனலாக கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தான் ஒரு ஸ்லைட்டான இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது. அப்புறம் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டோர் பீடிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோர் பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா மகா மட்டமாக கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னா ஒரு 7000 8000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதிரி கீச்சுன்னு சத்தத்தை கொடுக்குதுங்க. அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ ப்ரைஸ் பாயிண்ட் இருக்கிறப்போ இது வந்து மாருதியில் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய கார்களில் இந்த பிரச்சனைகள் வரதா சொல்கிறாங்க. இது வந்து பிரஸாவில் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க, கிராண்ட் மெட்டரில் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க, ஃப்ராங்க்ஸ்லையும் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இது மூணுமே ரீசெண்டாக வந்த கார்கள் தான். இந்த டோர் பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து மோசமாக இருக்கிறனால அது வந்து ஒரு ஸ்குவீச்சிங் சவுண்டை கொடுக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி லூப்ரிகேட் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் வேலை. லூப்ரிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் என்னன்னா, நம்ம டயர் ட்ரெஷர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 3Mலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டயர் ட்ரெஷரை வாங்கி இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 to 3 months வரைக்கும் அந்த சத்தம் வராமல் இருக்குதுங்க. நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா திருப்பி சத்தம் வரும். அதுக்கப்புறம் அந்த டயர் ட்ரெஷர் போடுற மாதிரி தான் இருக்குது. ஈவன் தோ இந்த ரப்பர் பீடிங்கை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலுமே புதுசு மாற்றினாலுமே அந்த சத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது வந்து இந்த வண்டியோட மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஸோ ஃபைன். ஸோ ஹேண்ட் பிரேக் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. மூவபிளான ஒரு ஆம்ரெஸ்ட் தாங்க இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, ஃப்ராங்ஸோட செகண்ட் ரோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே பிரச்சனை இல்லைங்க. ஃப்ரண்ட்லேயும் ஏறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, ரெயர்லையும் ஏறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஒரு டீசெண்டான தட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கிடைக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெதரேஜ் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஹெட்ரூம் இந்த வாகனத்தில் பஞ்சாயத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet மேலே இருந்தீங்கன்னா தலை முட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா கூப்பே லேஅவுட்டில் அந்த டிசைன் முடிச்சிருக்கிறதுனால அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக இந்த வாகனத்தில் இருக்குது. லெக்ரூம் அண்ட் நீரும் பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. இது ஃபுல்லாக தள்ளி வச்சிருக்கோம். தள்ளி வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்ரூம் அண்ட் நீரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஹெட்ரூம் மட்டும் ஒரு 6 feet ஆளுந்தீங்கன்னா கம்பல்சரி தலை முட்டுங்க. ஸோ அது வந்து ட்ராபேக்காக தான் நான் பார்க்குறேன். 3 பேசஞ்சர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கம்ஃபர்டபுளாக 2 பேசஞ்சர் தான் உட்கார முடியும். 3வது பேசஞ்சர் ஒரு குழந்தையா இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. ப்ராப்பரான 3-pin seat belt வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னா அந்த சென்சார் வைப்பாங்கல்லங்க, வெயிட் லோட் சென்சார் இருக்கும். வெயிட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த அலாரம் அடிக்கும் சீட் பெல்ட் வியர் பண்ணணும் அப்படின்னு. இதில் வெயிட் லோட் சென்சார் இல்லை. அதனால வந்து நீங்கள் எல்லா டைமும் பக்லப் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. இதை கூடவா பண்ண மாட்டேங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ரியர் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அதுக்கான ப்ளோயர் கண்ட்ரோலும் இங்கே இருக்குது. கீழே வந்து ஒரு டைப் சி, ஒரு யூஎஸ்பி 2 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபைனுங்க. ஸோ வாகனத்தோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. சென்டர்லேயும் ஒரு கேபின் லைட் கிடைக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 சைடும் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹூக்கும் கிடைக்குது. ஸோ ஃப்ராங்ஸோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. மாருதி ஃப்ராங்ஸோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆகும்போது சின்னதாக ஒரு ரம்பிள் கிடைக்குது. அதுக்கப்புறம் எப்படி இந்த வாகனம் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷ் ட்ரை பண்ணி வந்தோம். கிட்டத்தட்ட 9.6 வந்துருச்சு. சரி, மீட்டரை ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பேட்டரான ரோடு தான். ஆக்சுவலாக ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டடாக தான் இருக்குது. கொஞ்சம் ஈஸ்ட் யூஸாக இல்லை, கொஞ்சம் வெயிட்டடாக தான் ஃபீல் ஆகுது. உங்க வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஸ்லைட்டாக வெயிட்டட் இருக்குது. பட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டுலேஷனோட இருக்கக்கூடிய ரோடு தான். உங்களுக்கு ரொம்பலாம் உலுக்கியெல்லாம் எடுக்காமல் அழகாக டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ பாத் ஹோல்ஸ், அதாவது குண்டு குழியமாக இருக்கிற ரோட்டில், குழி இருக்கிற ரோட்டில் வந்து அழகாக டேக்கிள் பண்ணிடுது. பட் கொஞ்சம் மேடாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து உள்ளே ஃபீல் ஆகுது. சரி, ஓகே. திரும்பிக்கலாம்.
ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் எடுத்து வந்துட்டோம், ஸ்லாம் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த என்ஜினோட சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஸ்லாமில் இருக்கும். அந்த என்ஜினோட டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ் பண்ணி தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு 80 to 100 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வந்து அஜைலாக ஃபீல் ஆகுது, கொஞ்சம் வெயிட்டடாக இருக்குது. ஸோ டிரைவிங் டைனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பிரேக் பண்ணேன், ஹார்ட் பிரேக் தான் பண்ணேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி லெஃப்ட் ஆர் ரைட் உவையிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ அப்படி போவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு லெஃப்ட் ஆர் ரைட் கார்னரிங் பண்ணுறோம் அப்படின்னா பாடி ரோல்லாம் பெருதாக இல்லைங்க. இப்போ நம்ம அரௌண்ட் 100+ இருக்கோம், 110+ வந்துட்டோம். இங்கே கார்னர் பண்ணுறோம். ஸோ பாடி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எவிடெண்ட்டாக நமக்கு தெரியுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ண விதம் நல்லா இருக்குது. ஸோ ஸ்டீரிங் ஆட்டோ ரீசென்டர் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஸ்டீரிங் ஆட்டோ ரீசென்டர் ஆகுது. ஆட்டோ ரீசென்டர் ஆகிற ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிங் அதர் மாருதி ப்ராடக்ட்ஸ் இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. பட் என்னன்னா ஃபீட்பேக் இல்லைங்க. இப்போ ஒரு கார்னர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீல் டு ஸ்டீரிங் ஃபீட்பேக் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து என்னால் வந்து எவிடென்ட்டாக ஃபீல் பண்ண முடியலை. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் வெயிட் ஆட் ஆகிறதுலாம் ஓகேங்க. ஒரு 80 to 90 கிராஸ் ஆகி ஒரு 100 போகிறப்போ வந்து ஸ்டீரிங் ஆட் ஆகுது. பட் அது சம்ஹவ் ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது. ஒரு ஃபீட்பேக் கிடைச்சி அந்த வெயிட் ஆட் ஆகிற ஒரு உணர்வு இல்லைங்க, ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டீரிங்கோட கேலிப்ரேஷன்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்லாம் பண்ணி ஓட்டினீங்கன்னா குயிக்காக வந்து ஷிஃப்ட்ஸ்லாம் நடக்குது. நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு மைலேஜ் ஓரியன்டாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 RPM போகிறப்போ வந்து அழகாக கியர் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருது. NVH மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிராஸ் ஆகிறோம் அப்படின்னா அந்த டயரோட நாய்ஸ் மட்டும் உள்ள க்ரீப்பின் ஆகி வருதுங்க. அது மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி விசிபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. 100+ வந்துட்டோம். பிரேக்ஸ் கொடுக்குற பாருங்க. ஸோ பிரேக்ஸ் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் ஸ்டில், அதாவது வந்து வித்தவுட் மச் டாமஸ்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் ஆர் ரைட் ஓயாமல் ஸ்டாண்ட் ஸ்டில் ஸ்ட்ரைட்டாக தான் நிற்குது. அது வரைக்கும் பரவாயில்லைங்க. ஏன்னா ப்ரீவியஸ் மாருதி கார்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹார்ட் பிரேக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வண்டி உவையிறது தெரியும். இங்கே அந்த உவையிற பிரச்சனை இல்லைங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்லோ ரோட்டில் போகிறப்போ வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட 140 தாண்டி நான் போகலை. பட் 140 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ராக் சாலிடாக ஸ்டேபிளாக தான் இருக்குது. காற்றோட காற்றா போகிற மாதிரி அந்த ஃபீல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஸ்லாம் கொடுத்துருவோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 5800 RPM, அதாவது 6000 RPM வரைக்குமே ரேவ் ஆகுது. பார்ப்போம். இப்போ 100+ கிராஸ் ஆகிட்டோம். 120 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வண்டி எடுத்துகிட்டு வருது. ஸோ ஓவர்டேக் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் எடுக்கிறோம். நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இன்னும் சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம், ஸ்டீரிங்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். பண்ணியிருந்தா ஒரு பெட்டரான ப்ராடக்டாக இருந்திருக்கும் புட் டுகெதர். இவங்க என்னன்னா அதில் மட்டும் வந்து இன்னுமே வந்து எப்படி சொல்கிறது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா என்னன்னு தெரியல. அது எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது. ஸ்லைட்டாக சஸ்பென்ஷனை ஸ்டெப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபீட்பேக்கில் ஸ்டீரிங்கை கொடுத்துருந்தா ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்குங்க. ஸ்டீரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீசென்டர் அழகாக ஆகுது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஜின் ரேவ் ஆகிறப்ப அந்த ரேவ் நோட்டும் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். 80+ கிராஸ் ஆச்சு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வந்து வெயிட் ஆட் ஆக ஆரம்பிக்குதுங்க. இப்போ அரௌண்ட் 100ல் இருக்கிறோம். நம்ம 100லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவர் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஸ்டேபிளாக தான் இருக்குது. இப்போ 120ல் இந்த கார்னர்ஸ் எடுக்கிறோம். 130 கிட்ட வந்துட்டோம். இந்த மாதிரி யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இருக்கிறப்போ டக்குன்னு ரைட்டில் கையை போட்டு அவங்க பாட்டுக்கு திரும்ப பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரோட்டில் போகிறாங்க, அவங்க பாட்டு கையை போட்டு அப்படியே ரைட் எடுக்க பார்க்குறாங்க. வண்டி வருதா வரலையா அதெல்லாம் பார்க்குறது இல்லை. கையை போட்டால் நான் ரைட்டு திரும்பிடுவேன் அப்படின்ற மாதிரி வராங்க. அந்த மாதிரி இருக்கிற ஜந்துக்கள்கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சோதனமாக இருந்துக்குங்க. ஸோ
வண்டியோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு. ஸ்டீரிங் ஃபீட்பேக் கம்பல்சரி இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் நல்லா இருந்தாலும் ஃபீட்பேக் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும். ஸ்டீரிங் வெயிட் ஆட் ஆகுது. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சாஃப்டர் சைடில் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணியிருந்தா ஹேண்ட்லிங்கை பெட்டர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கும்னு எனக்கு தோணுச்சுங்க. ஸோ ஓவரால் இந்த ஃப்ராங்ஸோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு குழி நான் விடுறேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ குழியில் விடுறப்பெல்லாம் அழகாக டேக்கிள் பண்ணிடுதுங்க. பட் என்னன்னா இந்த மாதிரி மேட்டில் ஏறப்ப மட்டும்தான் டம்முன்னு விழுகுது. ஸோ ஓவரால் ஃப்ராங்ஸோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இங்கே ஐடில் ஸ்டார்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, சிட்டிக்குள்ளே போனாவே இன்க்ளூட் ஆயிடுது. டக்குன்னு அது இன்க்ளூட் ஆகுது. அதனால ஐடில் ஸ்டார்ட் ஸ்டெப் மட்டும் அப்பப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டுவேன். விரட்டி ஓட்டினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைலேஜ் கிட்டத்தட்ட இப்போ வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 6.3 தான் காமிக்குது. இதுவே நீங்கள் பொறுமையாக போகிறீங்க, ஒரு 100 பிலோ போகிறீங்க அப்படின்னா லாங்லாம் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு 17 to 18 கிடைக்குது. நார்மலாக சிட்டி ஸ்கர்ட்ஸில் ஓட்டப்போ ஒரு 13+ அப்படின்றது அவரேஜ் கிடைக்குது, விச் இஸ் குட்ங்க ஃபார் டர்போ பெட்ரோல். இது வந்து ஓகேன்னு சொல்லலாம். வண்டியை ஓட்டியும் பார்த்தாச்சுங்க. இப்போ இந்த வாகனத்தோட வேர்டிக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த கார் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10.5 லட்சம் ரூபாய் 11 லட்சம் ரூபாய் தான் என் பட்ஜெட் அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு பில்டுங்க. அட்லீஸ்ட் வந்து நான் எதிர்பார்க்குறது ஒரு 4 ஸ்டார் என்கேப் இந்த வாகனம் ஸ்கோர் பண்ணணும் நான் எதிர்பார்க்குறேன். அந்த 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் நல்ல ரிஃபைண்டாக இருக்கும். பட் எனிடே இந்த ஃப்ராங்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோர்ஷனில் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் டர்போ பெட்ரோல் போனீங்கனாலும் உங்களுக்கு காஸ்ட்லியாக தான் இருக்குது. நீங்கள் இதோட டெல்டா ப்ளஸ் வேரியன்ட், இதோட டாப் அண்ட் மாடல் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடில் கிடைக்கக்கூடிய டாப் அண்ட் மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா பலினோ காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து 80,000 to 1 லட்ச ரூபா காஸ்ட்லியாக இருக்குது. அப்போது பலினோ ஜீட்டாவா இல்லை ஃப்ராங்ஸோட டெல்டா ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே விஷயம். உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னா ஸ்ட்ரைட்டாகவே பலினோ ஜீட்டா போயிருங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் அப்ரைட் ஸ்டான்ஸில் வேணும், கொஞ்சம் பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸில் வேணும், இன்னும் கொஞ்சம் ஒரு அஜைலான டிரைவபிலிட்டி வேணும் அப்படின்னா இந்த ஃப்ராங்ஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனி டே இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்காது. ஒரு சில காம்ப்ரமைசஸ் இந்த வாகனத்தில் இருக்கு. என்னன்னா அந்த பட்ஜெட்ல இப்போ வந்து வென்யூ போறோம் அப்படின்னா அந்த 1.2 லிட்டர் வந்து ரொம்ப அண்டர் பவர்டா ஃபீல் ஆகுது. ஸோ இதுல வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிறனால இதை வந்து ப்ரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த டர்போ பெட்ரோல் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டர்போ பெட்ரோலோட பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு i20 என்லைனோ இல்லை போலோவோட 1 லிட்டர் டிஎஸ்ஐயோ அந்த அளவுக்கு வந்து அக்ரஸிவாலாம் எதிர்பார்க்க முடியாது. டே டு டே யூஸுக்கும் டிரைவபிலிட்டிக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒரு மிட் ரேஞ்ச் கிடைக்குது, அதில் குறைகள் இல்லை. நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் செரேட்டாக ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த வாகனம் வந்து சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இதுவே நீங்கள் வந்து ஹைவேல நீங்கள் க்ரூஸ் பண்ணணும், ஸ்லாம் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் அதாவது ஒரு 3rd கியர்லாம் கிராஸ் ஆயிருச்சுன்னா அந்த பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சர்ச் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ பேலன்ஸ்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது வந்து ரொம்ப வந்து எந்தூசியாஸ்டிக்காக போகாமல், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஓரியன்டாகவும் போகாமல் மிட்ல வந்து இந்த வாகனத்தை நிறுத்திருக்கிறாங்க. ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் குறைகள் இல்லை. மைனஸ் என்விகேச்ச சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் பீடிங்கில் வர சத்தம் அதெல்லாம் தான் மைனஸ். இன்னும் வந்து இந்த வாகனத்தில் வந்து ஸ்லைட்டாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட யோசனை. ஒரு 195 வந்திருக்கலாம். ஏன்னா அந்த 190யுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த ரேம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது சென்டரில் வந்து தட்டுதுங்க. ஸோ இதுதான் மைனஸாக பார்க்குறேன். நான் மெயினாக போனதுக்கான காரணம், நாம் வந்து டார்க் கன்வெர்ட்டர் வேணும் மெயின் நமக்கு. ஆட்டோமேட்டிக், ஏன்னா அப்பாவும் ஓட்டணும், வீட்டில் ஒய்ஃபும் ஓட்டணும், எல்லாருமே ஓட்டணும். அப்போ வந்து ஒரு ரிலையபிளான ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேணும்னு பார்க்குறப்ப டார்க் கன்வெர்ட்டரை வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் எப்போவுமே. அதில் வந்து ஒரு டீசென்ட்டான பவர் டெலிவரியோட வேணும் அப்படின்னா அந்த டர்போ பெட்ரோல் போகலாம். டர்போ பெட்ரோல் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ராங்ஸில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ஃபோக்ஸ்வேகன் டைகூன் இல்லை ஸ்கோடா கொஷாக்கெலாம் போகிறீங்கன்னா 19 லட்சம் வந்துருது அந்த டார்க் கன்வெர்ட்டரோட கிடைக்கக்கூடிய 1 லிட்டர் டிஎஸ்ஐ. அந்த அளவுக்கு நம்மளால் அஃபோர்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால இது போய்க்கலாம். இன்னொன்று, இது ரிலையபிளான மிஷின், பிரச்சனை இல்லை மாறுதி அப்படின்றப்ப அந்த ரிலையபிலிட்டி டேகும் இருக்கும். ஸோ இதன் காரணமாக தான் நம்ம ஃப்ராங்ஸ் போனோம். இன்னொரு டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஃப்ராங்ஸ் போனோம், ஃப்ராங்ஸ் கூட என்னென்ன கார்கள்லாம் நம்ம வந்து கம்பேரிசனில் வச்சிருந்தோம், ஏன் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேங்க. சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 1500 5500 ரூபாய் வரைக்கும் இந்த ஃப்ராங்ஸோட சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்குது 1 லிட்டர் டர்போ பெட்ரோலுக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 to 2000 ரூபாய் குறைஞ்சு கிடைக்கும். வாரண்டி பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் இல்லை 40,000 கிலோமீட்டர் கிடைக்குது. இல்லைனா எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் இல்லை 1 லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, வீடியோ முடிச்சுக்கலாம். எப்பவுமே சொல்றது தான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை.